ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் தான். சரிங்களா? ஜிம் புதுசாக போகிற எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுறது, எல்லா பிகினர்ஸுமே ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு டிஷர்ட் போட்டோம்னா இந்த மாதிரி பொடப்பாக ஆர்ம்ஸ் தெரியணும், நரம்பு பொடப்பாக தெரியணும், ஆர்ம்ஸ் வந்து அப்படி டிஷர்ட் போட்டு நின்னோம்னா பெருசாக தெரியணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனால் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி சீக்கிரமாக ஆர்ம்ஸை பெருசாக்கலாம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ பாசிபிள் வந்து இருக்காது. சரிங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு ரொட்டீனாக ஒரு சார்ட் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஜிம்மில் போட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை உங்கள் சீனியர்ஸ் யாரோ போட்டு கொடுத்துருப்பாங்க, அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ என்ன ஆகாது அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் சைஸ் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. எனக்குமே அப்படி தான் வந்து ரொம்ப சின்னதாகவே ஆர்ம்ஸ் இருந்தது. இந்த மாதிரிலாம் டிஷர்ட் போட்டோம்னா கொஞ்சம் கூட ஆர்ம்ஸே தெரியாது. ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப லீனாக இருக்க மாதிரி இருக்கும், எலும்பும் தோலுமாக இருக்க மாதிரியான ஆர்ம்ஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஷர்ட் போட்டோம்னா எனக்கு ஓரளவுக்கு ஆர்ம்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்காச்சும் ஆர்ம்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதாங்க மெத்தடு. டம்பிள்ஸ் கையில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். பைசப்ஸ் இன்றைக்கி டே ஃபுல்லுமே எனக்கு பைசப்ஸ் தான். சரிங்களா? நாளைக்கு ட்ரைசப்ஸ். பாருங்கள், பைசப்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்பிள்ஸ் வச்சு பண்ணுறது. ஓகேவா? டம்பிள் வச்சு பண்ணுறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ராடு. ஓகேங்களா? ஒரு சின்ன ராடு வச்சுக்கோங்க, ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது. ரெண்டு சைட்லையுமே பிளேட் மாட்டிக்கோங்க. பிளேட் மாட்டிக்கிட்டு பாருங்கள், 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட். ஓகேவா? அதே மாதிரி திரும்பவும் பாருங்க, இதான் பொசிஷன். பிளேட் மாட்டி பண்ணால் இதான் பொசிஷன். ஆடாமல் அசையாமல் லைட் வெயிட் பிளேட் ரெண்டு சைடும் போட்டு கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். டம்பிள் இருந்தால் டம்பிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி ராடு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இவ்வளோ தான் பண்ணணும் பிகினிங்கில். இவ்வளோ. அடுத்து இப்போ பாருங்கள், இன்னொரு அப்படியே இந்த கையில் மாற்றிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அவ்வளோதான். லைட் வெயிட் போதும். ஓகேவா? லைட் வெயிட்டு 10 கவுண்ட்டு ஒரு 20 டைம்ஸ். ட்ரைசப்ஸ் டேவா, ட்ரைசப்ஸ் அன்னைக்கு 20 கவுண்ட்ஸ், ஒரு 20 டைம்ஸு 10 கவுண்ட் போதும். சரிங்களா? அதிக வெயிட் எடுத்து நிறைய பிளேட் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், மசில்லாம் அப்படியே டைட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே செய்ய முடியாது. சரிங்களா? இதுவே போதும். ஆனால் நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு 2 days 3 days கழித்து கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு கவுண்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கும் ஆர்ம்ஸ் பாருங்கள் நல்லா பொடப்பாக இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாருங்க பாருங்கள். இப்போ எனக்கும் ஸ்லிம்மான ஆர்ம்ஸ் மாதிரி கொஞ்சம் தசை வளர்ச்சி கூடுதலாக இருக்குது. சரிங்களா? 45 days 8 hours கண்டினியூஸாக தூக்கம் போதும். நம்மளுடைய அந்த ஒர்க் அவுட் வந்து நல்லா பயணம் அடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? டம்பிள் வச்சு பண்ணுறது ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஒரு ராடில் அதே மாதிரி என்ன பண்ணலாம், பிளேட் மாட்டிக்கிட்டு ட்ரைசெப்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் பொசிஷன். ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. ட்ரைசெப்ஸ் இதுவும் இன்னொரு பொசிஷன். ஓகேங்களா? ட்ரைசெப்ஸ் இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் வேணுமோ அந்த அளவுக்கு பிளேட் மாட்டிக்கிட்டு அழகாக ட்ரைசெப்ஸ் உட்காந்தும் பண்ணலாம், நின்றும் பண்ணலாம். உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடில் என்ன பண்ணிக்கோங்க, பிளேட் மாட்டிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கும்போது வெயிட் கம்மியாக மாட்டுங்க. நீங்கள் நல்லா ஆர்ம்ஸ் ஓரளவுக்கு தசை வளர்ச்சி கிடச்சி நல்லா படப்பாக வந்த பிறகு என்ன பண்ணுங்கள், ரெண்டு சைடுலுமே பிளேட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட்டாக ட்ரைசெப்ஸ் போட்டிங்க அப்படின்னா, நல்லா பொசிஷனாக வச்சு போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக தசை வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் 8 hours கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி, அறிந்திருந்தால் மட்டும் போதாது, பயன்படுத்து. தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, ஒரு விஷயத்தை செயல்படுத்து. ஓகேங்களா? நீங்கள் செயல்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. செயல்படுத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.